நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதுக்கு நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். நாளைக்கு பார்த்துக்கொள்வோம். நாளைக்கு செய்வோம் என்று நினைச்சு கொண்டிருக்கிற ஆளா நீங்க? ஆஹ. அட்வைஸ் எல்லாம் இல்ல. நானும் நேற்று வரைக்கும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதுக்கு நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லைன்றது எனக்கு நேற்று தான் விளங்கிச்சு. எங்கட அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நாளைக்கு நாளைக்கு என்று வெயிட் பண்ற ஒரு விஷயம் என்றைக்குமே நடக்காதுன்னு சொல்லி. சரியான ரிசோர்ஸஸ், சரியான நாலேஜ், ஏன் சரியான பீப்புள் ஷுட் பி அரவுண்ட் மீ என்றெல்லாம் நினைச்சு கொண்டிருந்திருக்கேன். என்ன நானே ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லி முட்டாள்தனமாக நினைச்சு கொண்டிருந்திருக்கேன். ஆனால் நான் நேற்று ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம், ஐ நீட் டு ஸ்டார்ட் பிஃபோர் ஆல் கம் டுகெதர்ன்னு சொல்லி. சரியான நேரத்துக்காக, சரியான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். ஆனால் நேற்று தான் விளங்கிச்சுது, தேர் இஸ் நெவர் அ பர்ஃபெக்ட் மூமெண்ட். தலையில் கல்லால் அடித்த மாதிரி ஒரு விஷயம் நேற்று ரியலைஸ் பண்ணேன். ஐ டோன்ட் நீட் எனி பெர்மிஷன் டு ஸ்டார்ட். யாராவது அல்லது ஏதாவது ஒன்று வந்து, திஸ் இஸ் யுவர் மேஜிக்கல் மூமெண்ட், யூ நீட் டு ஸ்டார்ட் நவ், யூ கேன் ஸ்டார்ட் நவ் என்றதை சொல்லும் அல்லது யாராவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அப்படி யாருமே வரப்போகிறது இல்லைன்றதை ரியலைஸ் பண்ணிட்டேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எனக்குள்ளேயே நிறைய கேள்விகள், நிறைய டவுட்ஸ். I don't have enough time. I'm too old. I don't know enough. What people think about me. I am not confident. It's too complicated. I am waiting for sign of motivation. இத்தனை கேள்விகளுக்கும் எனக்குள்ள நானே பதில் சொல்லிக்கொண்டேன். எனக்கு மைண்டில் இருந்ததெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், இப்போ இல்லைண்டா இதை எப்பயுமே ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். எல்லாமே 100% இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும் என்றதை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு, ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல என்றதை அக்செப்ட் பண்ணி கொண்டது. ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் எல்லாருக்குமே இருக்கும். சரியாக சொன்னால் அது எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் நான் வீடியோ செய்ய ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அந்த ஃபியர் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன். இருக்குது, ஆனால் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நான் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், ஸ்ட்ராங்கான மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஆமையும் முயலும் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் கேட்ட கதையில் ஆமை தான் வெல்லும். அந்த கதையை கேட்டு பல நாளுக்கு பிறகு, பல வருஷத்துக்கு பிறகு ஒரு கோட் வாசித்தேன். இங்கிலீஷில் இல்லை, தமிழில். ஒன் ஆஃப் மை ஃபேவரட். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமை என்றைக்குமே வெல்லாதுன்னு சொல்லி. மோட்டிவேஷன்ண்டா இப்படி இருக்கணும் இல்லையா? உலகமே தலைகளானதுக்கு பிறகுதான் எனக்கு பிடிச்ச விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன், இந்த யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணுவேன் என்றெல்லாம் நினச்சி கொண்டிருந்தேன் நான். ஆனால் நேற்றைக்கு நான் எனக்கு சொல்லிக்கொண்ட விஷயம் இதுதான். I don't have to be perfect. I don't need any permission to start. I just want to start now.